டேட்டஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பச்சை குத்துதல் முறையினால நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய சில ரசாயன மாற்றம் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தோலுக்கு அடுத்த பகுதியான டெர்மிஸில் அங்கே தான் நம்மளுடைய இரத்த குழாய் செல்லுது. இங்கே நம்ம பச்சை குத்தக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம ரத்தத்துடன் கலந்து இரத்த கட்டியை உருவாகுது. இந்த இரத்த கட்டியானது பெர்மனண்டாக அங்கேயே தங்கி விடுகிறது. நாம் சாகும் வரை இந்த பச்சை குத்துறது அழியாது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தின்ற ஒரு ரியாக்ஷன் நடக்கும். இது மாதிரி ஒரு தேவையில்லாத பொருளை நம்ம உடம்புக்குள்ள ஏற்றும் போது அங்கே போகோசைட்டிக் ரியாக்ஷன் சொல்லக்கூடிய இந்த எதிர்ப்பு சக்தி நடக்கும். இது என்ன அப்படின்னா நம்ம உடம்புல தேவையற்ற பொருள்கள் உள்ள நுழையும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய உடம்புல இந்த போகோசைட்டிக் ரியாக்ஷன் நடந்து தேவையில்லாத வேஸ்ட் ப்ராடக்டை நம்ம அதை எடுத்துக்கிட்டு போய் ஜீரணித்து வெளியில் அனுப்பிடும். இல்லைன்னா அந்த செல்கள் செத்து போயிடும். அப்போ இது மாதிரி ரியாக்ஷனை முழுமையாக பண்ண முடியாத காரணத்தினால அந்த பிளாக் ஷேடாக அங்கே உருவாகிறது பெர்மனண்டா. இது இரத்த குழாய் இருக்கிற பகுதியில் தான் உருவாகிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா நாளடைவில் இந்த இரத்த கட்டிகள் என்ன ஆகலாம், உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி விஷயங்கள் அல்ட்ரா வயலட் ரேஸ் மூலமாக உடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இது மாதிரி அந்த பெர்மனண்டாக உருவான அந்த இரத்த திட்டுக்கள் உடைந்து அது இரத்த குழாயில் பயணம் செய்தால் மிக பெரிய ஆபத்து இருக்கிறது. இது பற்றிய ஆராய்ச்சிகள் எப்படி இருக்குன்றது தெரியல. ஆனால் இன்றைக்கு இந்த பக்கவாதம்னு சொல்லிட்டு வரக்கூடிய நிறைய பேர் கையில் காலில் உடலில் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டஸ் இருக்குது. அந்த பச்சை குத்தி இருக்கிற அடையாளங்கள் இருக்குது. பச்சை குத்தி இருக்கிறாங்க. இது மாதிரி பச்சை குத்துனவங்க தான் நிறைய பேர் ஸ்ட்ரோக்கில் பாதிக்கப்பட்டு நம்மக்கிட்ட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்ததில் 100க்கு 90 பேர் பச்சை குத்தியவர்கள். அப்போ இந்த பச்சை குத்துறதுனால கூட இந்த பக்கவாதம்ன்ற ஒரு நோய் வரலாம். இதற்காக விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ பதிவை போடுறேன். ஏன் அப்படின்னா இது பற்றிய முழுமையான ஆராய்ச்சிகள் இல்லை அப்படின்னாலும் இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்பது என்னுடைய சந்தேகம். அதனால இது போன்று தேவையற்ற பச்சை குத்தும் இந்த செயலை நீங்கள் செய்வதனால் உங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது. உங்களுக்காக பிசியோதெரபி மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ், AK பிசியோதெரபி கிளினிக், இளையான்குடி.